கிழக்கு மாகாணத்தை மட்டும் இல்லாமல் இலங்கை பூரா உலுக்கிய சம்பவம் ஒன்று கிட்டத்தில் நடைபெற்றது. அந்த அக்கா வந்து சக்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாவு. அந்த பேட்டியை நாங்கள் எடுத்து ஒரு ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணிக்கோம் ஏஐயில். இது மக்கள் விழிப்புடன் இருக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ஸ்டோரி க்ரியேட் பண்ணிக்கோம். சில வீடியோக்கள் காட்சிப்படுத்த இயலாது, மற்ற வீடியோவில் போடுறோம். ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாரும் அலர்ட் ஆயிருங்க. காலையில் 8:30 வசிக்கு போனாங்க. போய் தாண்டியடியில் இறங்கி அங்கிருந்து எக்கோன்னு திறந்தது 10:40க்கு பவுனதீவு சந்தியில நின்றுறாங்க. ஒரு ஓட்டக்காரால் வந்தாரு. அதுக்குள்ள ஒரு பொம்பளை இருந்தவ எங்க ஓப்பரையிலன்னு கேட்டாங்க. நாங்க டவுனுக்குன்னு சொன்னேன். ஏறட்டாமண்டாங்க. எவ்வளவு எடுப்பீங்கன்னு கேட்டேன். 100 ரூபாயாமன்னு சொன்னாங்க. ஏறினம். அந்த பொம்பளோட மடியில ஒரு சொப்பின் பேக் இருந்தது. அதுக்குள்ள 3 ஜூஸ் போத்தல் இருந்தது. பிள்ளைக்கு ஒரு போத்தல் பச்சை கலர், அவை ஒரு பச்சை கலர் எடுத்தாவு. எடுத்து எனக்கு ஒரு விளாம்பழ ஜூஸ் தந்தா உடைச்சி. அதை நான் குடிச்சிட்டு பவுனதீவுல அவ இறங்கையும் ஓட்டக்காரால் இன்னொரு அண்ணாவுக்கு கோல் பண்ணாரு. கோல் பண்ணி ஏறட்டாமன்னு சொல்லையும் அவரு தாக்கத்தியோட ஏறினாரு. வருத்திச்சனையால போய் அங்கால மாற எனக்கு ஒன்றும் தெரியா. அதுக்கு பிறகு கிணத்துக்கு எங்கண்டு தெரியா போட்டது. கிணத்துக்கு இருந்து நான் ஒரு சாமத்துக்கு எழும்பி எங்க வீட்டுல வெள்ளம் ஏறுத்துன்னு நினைச்சிட்டேன். கட்டில் மாய் எனக்கு இருந்தது கட்டை. அதை பிடிச்சி தின்னுண்டு எங்கடா நிக்கமண்டு மேல பார்த்தேன். வானம் தெரியுது. திரும்ப ஒத்த காலை கீழே விட்டேன். தண்ணி திரும்பியும் விட்டேன். தண்ணி 3வது தடவை விட்டு பார்த்தேன். தண்ணி நிரம்புது. அடுத்த காலை தூக்கி வச்சுட்டு அம்மா அம்மாண்டு கூப்பிட்டேன். கையை பிடிச்சி இழுத்து அவ்வளவுதான் தெரியும். மறுபடியான ஆக்களுக்கு சரியான தண்டனை கொடுங்க.